நம்ம வந்து மனசுட்டு பேசியே ரொம்ப காலம் ஆச்சு. ஸ்பெசிஃபிக் டே அன்னைக்கு எனக்கு வந்து ஏதோ சடனாக என்னை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. என்னால் நிற்கவே முடியல. இது வந்து சரியாகிற மாதிரியே தெரியல. கண்டிப்பாக இது ஏதோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். நொறுங்கிட்டேன். அந்த அந்த இதில் வந்து நான் நொறுங்கிட்டேன்னு தான் சொல்லணும். அலடியூட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம வந்து மனசுட்டு பேசியே ரொம்ப காலம் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிட்சாட் வீடியோ தான். லைஃப் எப்படி போகுது, என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு காம் டவுனான ஒரு சிட்சாட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எந்த வேலை இருந்தாலும் இறக்கட்டி வச்சுட்டு ஒரு டீயோ காப்பியோ போட்டு வந்து உட்காருங்க. 10 மினிட்ஸ் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க பரமுக்கு ஏதோ சரியில்லை அப்படின்ட்டு. அண்ட் நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏன் பரமு வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜனவரி 25 வந்து ட்ரைப் சமிட்னு நடந்துச்சு திருச்சியில். ஸோ அது வந்து ஒரு ஈவெண்ட்டு. அண்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி இந்த ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று நடத்துனாங்க. அண்ட் அந்த ஒர்க் ஷாப் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் ஐஏஎம் காலேஜுக்கு போயிட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்பெசிஃபிக் டே அன்னைக்கு எனக்கு வந்து ஏதோ சடனாக என்னை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. என்னால் நிற்கவே முடியல. ஸ்லிப் ஆகிற மாதிரியே, தடுக்கி விழுவுற மாதிரி, கீழே விழுவுற மாதிரியே அப்படியே ஒரு ஃபீலு. தலை அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது. பட் தலை அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோட்டடாக இருக்குது. அண்டு விஷன் வந்து டபுளாக தெரியுது. ரொம்ப மேனேஜ் பண்ணவே கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நம்ம வந்து தூக்கமே இல்லை, நமக்கு மேபி அதனால இருக்கும், நம்ம தூக்கமே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அந்த இதில் இருந்தேன். ஆனால் செகண்ட் டே தேர்ட் டே வந்து 6 hours 7 hours மேலே தூங்கியுமே எனக்கு வந்து சரியாகலை. அன்னையிலேருந்து February 15 வரைக்கும் ஒரு 20 டேஸா, அந்த 20 டேஸும் பார்த்திங்கன்னா எப்படியோ இந்த மாதிரி அடிக்கடி எங்கே வெளில போனாலும், கொஞ்சம் நடந்தாலோ இல்லை கொஞ்சம் இது பண்ணாலோ திடீர்னு வந்து என்னை மீறி விழுவுற மாதிரி புஷ் பண்ண எனக்கு. அண்டு நான் ஆல் ஆஃப் சடனாக கண்ட்ரோல் இல்லாமல் உழுவுற மாதிரி போயிடுவேன். நான் எதையாவது பிடிச்சிட்டு உட்காந்துருவேன். இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா 7-8 hours தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன். ஆனாலும் எனக்கு வந்து அது குறையவே இல்லை. இந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா February 14 அப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் போயிருந்தேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படி கூப்பிட்டாங்க. நான் வந்து பெரிய ஹெவி ஸ்டெப்ஸ்லாம் போடல, சும்மா நின்றுட்டு இப்படி ஆடினேன். அதுவே என்னை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஐ ஸ்டார்டட் ஃபாலிங். அண்ட் தட் டே என்னது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன், ஏதோ நமக்கு வந்து இது வந்து சரியாகிற மாதிரியே தெரியல. கண்டிப்பாக இது ஏதோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வேலூருக்கு நாங்கள் கிளம்புனோம். வேலூர் சிஎம்சிக்கு. வேலூர் சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரத்த டாக்டர், எமட்டாலஜிஸ்ட்டுக்கும் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து குறைபாடு. நம்ம பிளட்டு ஏற்றுறோம் இல்லையா, அது மூலமாக நமக்கு வந்து எக்ஸஸ் அயன் வந்து நம்ம பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆர்கன்லேயும் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ஹார்ட்டில் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னிலனா கிட்னி ஃபெயிலியர், லிவர்லனா லிவர் ஃபெயிலியர் ஆகி அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுதான் மோஸ்ட் காமன் ரீசன். தாலசீமியாவில் வந்து இந்த 20, 25, 15 இந்த மாதிரி ஏஜ்லலாம் மோஸ்ட் காமன் ரீசன் இதனால தான் டெத்தே ஆறது. ஸோ இந்த அயன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஐயா தான் இருக்கும். தாலசீமியாவில் எல்லாருக்குமே குறிப்பிட்ட லெவல் அது மெயின்டைன் பண்ணும். எனக்கு வந்து குறிப்பிட்ட லெவலுக்கும் ஐயா தான் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஹெபட்டாலஜிஸ்ட் பார்க்க போனேன். அண்டு வேலூரில் பெரியம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன். அப்போது காலைல அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தேன். பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது இப்படி மோண்டு குளிப்போம் இல்லையா, குளிச்சுட்டு இருக்கும்போது என்னை மீறி எப்போவுமே வந்து இந்த மாதிரி தள்ளாடும் போது எதையா பிடிச்சிட்டு உட்காந்துருவேன், இது பண்ணிடுவேன். பட் இந்த தாட்டி வந்து என்னால் பிடிச்சிட்டு உட்காரத்துக்கு எதுவும் இல்லை. அதனால் நான் என்னை மீறி விழுந்துட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் விழுந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. அப்படியே லைஃபே வெறுத்து போயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ சிவியராக இருக்குது. டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். 2 டாக்டர் மெடிசன் வந்து அந்தந்த இதுக்கு மட்டும் கொடுத்துட்டு, இதை தலை சுத்தலை பற்றி சொன்னால் அது நம்ம பார்க்க மாட்டோமேம்மா, ரெஸ்ட் எடுங்க சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் டிக்கெட் தான் போட்டிருந்தோம் ஊருக்கு திருச்சிக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு. ஸோ அப்போ வந்து 3 மணி நேரம் ட்ரெயின் டிலே. ஸோ நாங்கள் வந்து அங்கே ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. அங்கே உட்காந்து வெயிட் பண்ணுவோம், வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருந்தோம். அங்கேயே வந்து மைக்லலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டிவிலலாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க எல்லாருக்கும். அண்டு இது ட்ரெயின் டிலே ஆகுது 3 மணி நேரம் 4 மணி நேரமே ஆயிடுச்சு.
அண்டு ஆல் ஆஃப் சடனாக இந்த மாதிரி ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. வரப்போகுதுன்னெலாம் சொல்லாமல் டைரெக்டாக நிற்கிது அப்படின்ட்டாங்க. நல்லாவே தெரிஞ்சுது ஏதோ சம்பவம் ஆக போகுதுன்ட்டு. ஏன்னா என்னால் முடியவே இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி முடியல. நான் அம்மா கை தான் பிடிச்சிருந்தேன். அம்மாவே ஸ்லோவாக தான் நடப்பாங்க, ட்ரெயினுக்காகலாம் ஸ்பீடாலாம் என்றைக்குமே வரமாட்டாங்க. பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கும் போது என்னால் சுத்தமாக முடியலம்மான்னு சொன்னேன். பொறுமையாக வாமான்னு பொறுமையாக தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் சர்டைன் பாயிண்டில் வந்து எனக்கு கண்ட்ரோல் இல்லை. அண்டு நான் தடுமாறி விழுந்துட்டேன். நிறைய கும்பல் கூடிட்டாங்க, தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டாங்க, தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்தாங்க, எழுப்பி நிற்பாட்டுறாங்க. ஸ்டில் என்னால் நிற்கவே முடியல. என்னால் காலை இப்படி ஊனி என்னால் நிற்கவே முடியல, கீழே உழுவுறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து என்னோட கோச்சுக்கு அப்படியே உள்ளேயே ஒரே இது தானே, அந்த 10 கோச் என்னமோ அதை தாண்டறதுக்குள்ளே எனக்கு வந்து திருச்சியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னோட சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு எவ்வளோ நேரம் அழுதுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சடனாக இதெல்லாம் எனக்கு டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நம்ம நல்லா தானே இருந்தோம், இது என்ன நமக்கு நடக்குது, இது ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது, ஏன் நம்ம விழுறோம். ஹீல்ஸையே போட்டுட்டு நான் செமையாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அன்றைக்கெல்லாம் நான் ஃப்ளாட்ஸ் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து சிஎம்சி போகலாமா அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து ஒரு நியூரோ அப்பாயின்மெண்ட் போட்டு, நரம்பு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டு சிஎம்சிக்கு போனோம். அவர்கிட்ட கொஞ்சம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நடக்க வச்சு செக் பண்ணாங்க. அண்டு விரலை பார்க்க சொன்னாங்க, நடக்க சொன்னாங்க, கையை தட்டினாங்க, காலை தட்டினாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour கவுன்சிலிங் மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு நான் எல்லாமே சொன்னேன். ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நரம்பு பிரச்சனை மாதிரி எங்களுக்கு பிரெயினில் பிரச்சனை மாதிரியும் தெரில, நரம்பு பிரச்சனை மாதிரி தெரில, வெஸ்டிபுலார் டிஸார்டர் மாதிரி இருக்குது. இது வெஸ்டிபுலார்னால் என்னென்னா பேலன்ஸ்க்கான டிஸார்டர். காதுக்குள்ளே நம்ம இன்னர் இயர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே சுருளாக ஒரு ஆர்கன் இருக்குமா, அதில் வந்து ஃப்ளூயிட் இருக்குமா. அந்த ஃப்ளூயிட் வந்து எதாவது மிஸ்மேட்ச் ஆனிச்சுன்னா கூட இப்படிலாம் நடக்கும். ஏன்னா அந்த அதுதான் வந்து அந்த இன்னர் இயர்னால் அந்த ஆர்கன் தான் வந்து நமக்கு கரெக்டாக நடக்க சொல்லி, கரெக்டாக உட்கார சொல்லி, பேலன்ஸாக இருக்க சொல்லி பிரெயினுக்கெல்லாம் சிக்னல் அனுப்புமா. அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரிலாம் நடக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆடியோலஜிஸ்ட் ஒர்க்கை பார்த்துருங்க. எதுக்கும் பிரெயின் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நமக்கு பிரெயினுக்கு எம்ஆர்ஐயும் இஇஜியும் எடுத்து கொடுத்துட்டு போங்க. அண்டு நம்ம பார்ப்போம் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த வெஸ்டிபுலார் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இஎன்டி ஆடியோலஜிஸ்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்சிலேயே அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து போவோம் அண்ட் வந்துடுவோம், அண்ட் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போவோம் வந்துடுவோம். அண்டு இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அதோட 3rd டைம் போகும்போது என்னாச்சு, நம்ம சிஎம்சிக்குள்ளேயே நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். அண்டு 3rd டைம் என்ன ஆயிடுச்சு, நான் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். ஓகேங்களா, எங்கள் அம்மா வந்து இது ரிஸ்க் வேண்டாம் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் வீல் சேரில் உட்கார வச்சாங்க. எனக்கு வந்து அந்த நொறுங்கிட்டேன், அந்த இதில் வந்து நான் நொறுங்கிட்டேன்னு தான் சொல்லணும். வீல் சேரில் உட்கார வச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம், என்னது டாக்டர் பார்க்குறோம், இதுக்கு போகிறோம், கேன்டீன் போகிறோம் வரோம். எனக்கு வந்து அது நொறுங்கிட்டேன்னு தான் சொல்லணும். போகிற வரவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நடக்க முடியாது அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. பட் ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு வந்து வீல் சேரில் உட்காரதுலாம் புதுசு கிடையாது. எனக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெச்சரில் இருந்து பெட்டில் 1 வருஷம் இருந்து அண்டு வந்து ஸ்டிக் இருக்கும் தெரியுங்களா, அதை வச்சு 4 months நடந்தேன். ஸோ அண்டு அதுக்கப்புறம் ஒரு 3 months வந்து வீல் சேரில் தான் எங்கே போனாலும் இருப்பேன். ஸோ இதெல்லாமும் நான் தாண்டி வந்திருக்கேன் ஒரு யங் ஏஜ்லேயே, 13-14 வயசுலேயே. ஸோ எனக்கு வந்து இந்த வீல் சேரு, ஸ்ட்ரெச்சரு, ஸ்டிக் வச்சு நடக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பட் எனக்கு என்னென்னா 2 விஷயம். ஒன்று, எனக்கு என்னால் அது டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. நல்லா தானே இருந்தோம், நமக்கு என்னாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருக்குமே தெரியாது. பார்த்தாங்கனாலும் பரிதாபமாக ஒரு இதோ பிள்ளை உட்காந்துருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே பதறி போகிறாங்களா, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இஎன்டி டாக்டர் அதான் கேட்டாங்க, ஏன் நடக்க முடியாதா அப்படின்ட்டு. இல்லை சார் நான் விழுந்துட்டேன் அதனால தான் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு. அண்டு அவர் ஒரு சில செக்கப்லாம் பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. இஎன்ஜி, ஆடியோகிராம்,
அதுக்கப்புறம் நிறையா கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. அதில் வந்து அது எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இன்னர் இயரோட ஃப்ளூயிட் மிஸ்மேட்ச் சொன்னேன் இல்லையா, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகோ. அதோட சிம்டம்ஸ் என்னென்னா திடீர்னு வந்து அட்டாக் ஆகும்போது நம்மளுக்கு உலகமே சுற்றும், நம்ம கண்ணும் அப்படியே சுற்றும், இல்லைன்னா தலை அப்படியே பயங்கரமாக சுற்றும். அவங்க தொம்முன்னு அன்கான்ஷியஸ் போய் விழுந்துருவாங்க. தண்ணி தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சா 2 மினிட்ஸில் சரியாயிடுவாங்க. அப்புறம் இயல்பான வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த நடக்க உழுவுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை. வீல் சுற்றுறதோ இல்லை வந்து உலகமே சுற்றுற மாதிரியோ இல்லை வந்து அன்கான்ஷியஸ் போகிறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் நான் சிஎம்சி போயிட்டு வந்தேன். அண்ட் ஃபைனலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா எம்ஆர்ஐ இஇஜி வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ பிரெயினில் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறேன், போட்டு 1 மந்த் ரெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க, ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுங்க, நிறைய ஃப்ளூயிட்ஸ் குடிங்க, நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, அண்டு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 15ஆம் தேதி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக இல்லை நான் சஃபர் பண்ணேன். என்னால் சத்தியமாக முடியவே இல்லைங்க. வேறு எதுக்குமே நான் இவ்வளோ மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆனது கிடையாது. என்னோடய வண்டியெல்லாம் புல்லு முளைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் நான் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும். ஓரளவு ஓகே, வீட்டுக்குள்ளே நடக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் வெளியே வந்து என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஷூ வாங்குறதுக்காக போனேன். ஹீல்ஸ்லாம் போட முடியாது இல்லையா, அதனால் வந்து ஷூ வாங்குறதுக்காக போனேன். காரை விட்டு இறங்கி 4 ஸ்டெப்பு தான் போகிறதுக்குள்ளே என்னால் முடியவே இல்லை. அண்ட் நார்மலாக வீட்டில் இருக்கும்போதும் என்னால் எடிட் பண்ணுறதோ இல்லை எதுவும் ஒர்க் பண்ணுறதோ சுத்தமாக முடியல. ஏற்கனவே நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் க்ரூஷியலான மோசமான லைஃப் தான் வச்சுக்கோங்க. எல்லோரும் சூப்பராக இருக்கையில் நம்ம இப்படி இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு பெருசாக இருந்ததில்லை. நான் வந்து அதை கண்டுக்காமல் அதோட சூப்பராக இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அதிகபட்ச ஹாப்பினஸ் என்ன தெரியுங்களா, ஈவினிங் ஆகிடுச்சு மனசு சரியில்லை அப்படின்னா என்னோடய வண்டி எடுப்பேன். அண்டு எங்கேயாவது போயிட்டு கஃபே மாதிரி எங்கேயாவது போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இல்லைனா ஜூஸ் எதாவது குடிச்சிட்டு வருவேன். இதுதான் என்னோடய அதிகபட்ச ஹாப்பினஸ்ஸாகவே இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன், இல்லை வெளியூர்லாம் ஷூட்டுக்கோ இல்லை ஐஷு வீட்டுக்கோ இப்படிலாம் போயிட்டு வருவேன். எனக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு பயங்கரமான ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் கூட என்னால் இண்டிபெண்ட்டாக போக முடியல. அதுலேயும் இந்த 20 டேஸ் இருக்கு இல்லையா, நான் ஃபுல்லாக படுத்துட்டேன். ஐஏஎம் ஒர்க் ஷாப்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸோடு இருக்கும்போதெல்லாம் நினச்சேன், நமக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்க 1 இயர் 2 இயரில் எவ்வளோ நல்லா சேனல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்மளால் ஏன் பண்ண முடியல? நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ரீசன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், பட் நம்ம ரீசன்ஸை தாண்டி நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்னையே நான் வந்து கேவலமாக நினச்சிட்டு இருந்தேன். நீ பண்ண முடியும், ஆனால் நீ வேணும்னே பண்ண மாட்டேற, சோம்பேறியாக இருக்க. இந்த வீடியோவே நான் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போவும் வீடியோ வந்து எடுத்துட்டேன், பட் எப்படி எடிட் பண்ணி போகிறேன் அப்படின்னு தெரில. அண்டு அஃப்கோர்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமாக பிளாபர் உளர்றேன் பயங்கரமாக. கண்டினியூவாக என்னால் வந்து 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்கு மேலே பேச முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பேசிவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுவேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். நெடுநாளுமே நிறைய பேர் வந்து பரம சீக்கிரம் தூங்குங்க, அது வந்து உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் லேட்டாக தூங்குறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, டாக்டரே சொன்னார். அண்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியாவது இழுத்து பிடிச்சி 11, 10 அந்த மாதிரி டயத்தில் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லேட்டாக தூங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு, உடம்புக்கு கெடுதல் தான். பட் அதுக்கும் நம்ம வெர்டிகோக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். கடைசின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேங்க சேனலை. ஆனால் இப்போது முழுக்க எல்லாமே போச்சு. நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் பண்ண முடியாதப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அண்ட் இது வந்து எனக்கு எப்போ சரியாகும் எப்போ சரியாகாது இதெல்லாம் தெரியாது. அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 டோஸ் எடுத்துட்டேன். ஒரு டிஃப்ரென்ஸ் கூட வரல. மேபி ஓவர பீரியட் தான் நமக்கு தெரியும் போல் இருக்குது. எனக்கு எப்படியாவது இது சரியானுச்சுன்னா கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு யார்கிட்டையுமே பேசுகிறது இல்லை, ரொம்ப ஐசோலேட் ஆகிட்டேன். இனிமேல் ஓரளவு நான் வந்து என்னதான் முடியல அப்படின்னாலும் என்னை புஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே இது சரியாகும், நான் நார்மலாக வருவேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்ன சொன்னேன்னா என்ன விட்டேன் என்ன சொன்னேன்னே தெரில. ஏன்னா ஒரு மாதிரி இதுவாகவே இல்லை, என்னது
மைண்டே கரெக்டாக இல்லை. கொஞ்சம் நடுவில் உளறினேன் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. என்னை வந்து தேடிட்டு இருப்பீங்க இல்லையா 10 பேர், அந்த 10 பேருக்காக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.